அவங்க தரப்பு இன்னைக்கு வந்து திமுக தாவேக்கா தான் ரெண்டு தரப்பு. இது பிரச்சனைக்கு காரணம் தாவேக்காவனுடைய தவறா அல்லது அங்க வந்து அவங்க சொல்ற மாதிரி இவங்க ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் அனுப்புனது, அங்க இருக்கிற செந்தில் பாலாஜி ஆட்கள் உள்ள நுழைஞ்சு கலவரம் பண்ணது அப்படின்னு அவங்க சொல்றது உண்மையா? நான் இன்னும் சொல்றேன், எந்த மருத்துவ இப்ப கரூர்ல இப்ப அந்த சம்பவம் நடந்த உடனே ஆம்புலன்ஸ் அத்தனை எப்படி வந்தது? அந்த ஆம்புலன்ஸ் அத்தனை கழக மருத்துவமனைன்னு திமுக ஸ்டிக்கர் ஒட்டி எப்படி வந்தது? கேள்வியில நியாயம் இருக்கான்னு பாருங்க. ஒரு இடத்துல ஒரு 40 ஆம்புலன்ஸ் கரூர்ல எப்பவும் இருக்குமா? அதுவும் திமுக, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, அதுவும் திமுக மருத்துவமனைன்னு போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குமா? இது வரைக்கும் இருந்திருக்கா? இந்த கேள்வி நான் வந்து நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஆம்புலன்ஸ் பொதுவான ஆம்புலன்ஸ்னா இல்லைங்க, பொதுவான ஆம்புலன்ஸ்னா பிரச்சனை இல்லை. இப்போ அந்த பொதுவான ஆம்புலன்ஸ்ல கூட நான் ஒரு அம்மா வீடியோவில் வெளியிட்டு இருந்தாங்க, அதை பார்த்தேன். ஆம்புலன்ஸ்ல ஏற சொல்ல உயிரோட இருந்தாங்க, ஆனா ஆம்புலன்ஸ் இறங்க சொல்ல அவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல, இறந்துட்டாங்கன்னு. அது ஆம்புலன்ஸே நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் வந்து அரசனுடைய ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் இல்ல, ஆனா இது திமுக மருத்துவமனை ஆம்புலன்ஸ்ன்றதுனால அவங்க நம்பகத்தன்மை இல்லைன்ற இதெல்லாம் வந்து விசாரணை கமிஷன் தானே முடிவு பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன், இவங்க வந்து இந்த கூட்டத்தை சரி பண்றதுக்கு அரசாங்கம் என்ன முயற்சி எடுத்தாங்க? விஜய் தவறு பண்ணாருன்றது நான் ஏத்துக்கிறேன். அவங்க கவனக்குறைவு அதிகம் இருந்தது, அவங்களுக்கு வந்து பொறுப்பற்ற தன்மை இருந்ததுன்னு கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனா அரசாங்கம் மக்களை காக்கிறதுக்கு போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்தது? அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணாரு? ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்குதுன்னா அங்க கண்காணிக்க வேண்டாமா? இன்னும் கேட்டா அந்த எஸ்பி என்ன பண்ணாரு? அந்த ஸ்பாட்ல எஸ்பி இருந்திருக்க வேணாவா? இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடக்குது, அங்க வந்து ஒரு பொறுப்பான மாவட்ட காவல்துறை அதிகாரி அங்க இருந்திருக்க வேண்டாமா? இது எல்லாமே செய்யாம இவங்க திட்டமிட்டு செந்தில் பாலாஜிக்கு செய்யற செய்தி அங்க எஸ்பிக்கோ கலெக்டருக்கோ தெரியலன்னா அப்ப செந்தில் பாலாஜி ஹேண்டில் பண்றாருன்னு தான் அர்த்தம். செந்தில் பாலாஜி யாரு? செந்தில் பாலாஜி ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கலாம், ஆனா அமைச்சர் இல்ல. அமைச்சர் இருந்தா அவர் வந்து சொல்றதுக்கு கலெக்டர் கேட்கறதோ இல்ல எஸ்பி கேட்கறதோ சரி. ஆனா எந்த அதிகாரமும் இல்லாத செந்தில் பாலாஜி விளக்கம் சொல்றன்ற பேர்ல எந்த நிமிஷம் என்ன நடந்தது, யார் வந்தாங்க, அதுக்கு நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா விஜயினுடைய ஆட்கள் மட்டுமே அங்க கூடியிருந்தா செருப்பு எப்படி வீசுவாங்க? கவர்னத்தை எந்த எனக்கு வந்து விஜயினுடைய ரசிகர்கள் அரசியல் மயப்படுத்தப்படாதவர்கள் அதுன்றதுல எனக்கு பூரணமான நம்பிக்கை உண்டு.